ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க. மல்லி சீரியலில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி இருந்துட்டு அவள் இந்த சென்னையில் எந்த மூலையில் இருந்தாலும் அவளை வந்து தேடி போய் வந்து இந்த வீட்டை விட்டு வந்து துரத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. தேடி போயிட்டு வந்து எதுக்கு வந்து வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. அந்த மாதிரி வந்து நம்ம ரஞ்சிதா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ராஜேஸ்வரிக்கு வந்து இதுதான் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா, ஆமாங்க, அவங்களுக்கு வந்து இதுதான் வந்து வேலையே. ஏன்னா வந்து மல்லி வந்து இந்த வீட்டில் வந்து இருக்கக்கூடாது. ஏன் ஒரு ஏழப்பட்ட பொண்ணு வந்து ஒருத்தங்க புகுந்த வீட்டுக்கு வந்து வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதனா சட்டம் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கும் வந்து கேள்வியை வந்து கேட்க தோணுது. உங்களுக்கு ஏதாச்சும் அந்த மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா வந்து வரக்கூடாதா வரணுமா அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. சரி, ஓகே. அப்படி வந்தால் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கதையை வந்து பார்த்தாலே வந்து உங்களுக்கு வந்து புரிய வந்துடும். இந்த நாடகத்தை, இந்த சீரியலை, இந்த சினிமாவை, இந்த டைரக்ஷனை எல்லாத்தையுமே வந்து பார்த்தாவே வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஒரு ஏழப்பட்ட பொண்ணு ஒரு பணக்கார பையனை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் என்னென்ன நடக்கும் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. அதுவும் வந்து பையன் விருப்பப்பட்டு பொண்ணு விருப்பப்பட்டு 2 பேருமே வந்து விருப்பப்பட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க என்னென்ன வந்து டார்ச்சர்கள், என்னென்ன தொந்தரவுகள், என்னென்ன வந்து கொடுக்குறாங்களோ அதெல்லாம் வந்து உங்களுக்கே வந்து இந்த கதையை வந்து பார்த்தா வந்து நல்லா கிளியர் கட்டாக வந்து தெரியும். எதுக்கு தான் வந்து விஜயோட அக்கா வந்து இப்படியெல்லாம் வந்து மல்லியை போட்டு வந்து வாட்டி வதக்கி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. வாட்டி வதக்கி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான எக்ஸாம்பிள் எது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் தான். வெண்டைக்காய் அறுக்கும்போது வந்து ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்கோ அதை வந்து கட் பண்ணி வெயிலில் வந்து காய வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஃப்ரை பண்ணால் ஒரு சூப்பராக வந்து ஒரு நல்ல ஒரு ஷைடிஷாக வந்து வரும்ல. அந்த மாதிரி வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து மல்லியை வந்து அப்படி தாங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. மல்லி வந்தம்போது வீட்டுக்கு வந்து வந்தம்போது எவ்வளோ ஒரு தைரியமான ஒரு பொண்ணை வந்து இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து என்னென்ன அடிமைத்தனம் பண்ணுமோ அந்த அடிமைத்தனம் எல்லாத்தையுமே வந்து பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் இப்போ தான் வந்து கோயிலுக்கு போனாங்க. கோயிலில் போன இடத்துல வந்து ஒரு பிரச்சனை, கோயிலேருந்து வரும்போது ஒரு பிரச்சனை, கோயிலேருந்து வந்த அப்புறம் ஒரு பிரச்சனை, ஜெயிலில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தாங்க கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்காங்க. அந்த கொஞ்சம் சைலண்ட் வந்து எவ்வளோ நாளைக்கு வந்து நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. அந்த நீடிப்பும் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவள் எங்கே இருந்தாலே வந்து நான் வந்து உயிரோடு விட மாட்டேன். இதுக்கப்புறம் என் தம்பியே வந்து இப்படியெல்லாம் வந்து பண்ணுறாளா, அவங்க தம்பியை வந்து என்ன பண்ணாங்க அவங்க, என்னுடைய புருஷன் வந்து என் மேலே வந்து அக்கறை காட்டணும்னு நினைக்கிறது வந்து தப்பா? எந்த பொண்ணாச்சும் வந்து இது வந்து தப்பு, இது இல்லை, நீ வந்து இப்படி இருமா அப்படி இருமா இன்னும் வந்து ஏதாச்சும் ஒரு வந்து சொன்னாங்களா? அதுவும் வந்து கிடையாது. நீ வந்து என் தம்பி கூட வந்து சேரவே கூடாது, அவனை வந்து பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைலாக் மேலே டைலாக்காக வந்து பேசுகிறாங்க. அதுக்கு நம்ம மல்லி வந்து சும்மாவாக இருப்பாங்க? இதுக்கப்புறம் வந்து மல்லி வந்து சும்மா இருக்கவே கூடாது அப்படின்னு தான் வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். ஏன்னா வந்து மல்லியோட வீடு ஒரு கணவனோட வீடு வந்து ஒரு பொண்டாட்டியோட வீடு அப்படின்றத வந்து முதல்ல வந்து புகுந்த பெண்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். ஏன்னா வந்து நீ வந்து புகுந்த வீட்டுக்கு வந்துட்டு அது வந்து யாரோடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா உன்னுடைய வீடு. அவங்க சொல்கிறாங்களோ சொல்லலையோ அதெல்லாம் வந்து நீ வந்து மனசில் ஏற்றுக்கவே கூடாது. அது வந்து உன்னுடைய வீடு, நீ வச்சதான் சட்டம், நீ வச்சதான் வந்து இது. அந்த குடும்பத்தை வந்து எப்படி வந்து நல்வழிப்படுத்தி கொண்டு போகணும் அப்படின்றது வந்து எல்லாமே ஒரு புகுந்த மணப்பெண்ணுக்கு தான் வந்து இருக்கே, அவங்களுடைய கையில் தான் வந்து இருக்குது. அந்த மாதிரி வந்து இந்த வீட்டில் வந்து யார் வந்து ஆட்டி படைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதாவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரியும் தான். எதுக்காக இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுத்தமாக ஒரு ஐடியா கூட வந்து கிடையாது. இப்போ வந்து மல்லி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து விஜய்கிட்ட வந்து போகணும். விஜய்கிட்ட வந்து போயிட்டு நான் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்ல போகிறேன். உங்கள் அக்கா இருக்கிறது வந்து எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறது வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல. நீங்கள் அவங்கள வந்து வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறீங்களோ இல்லை வந்து கனடாவோ வந்து அனுப்பிச்சி விட்றீங்களோ இல்லை வந்து தனி கொடுத்தனை வந்து பார்த்து விடுறீங்களோ அதெல்லாம் வந்து உங்களுடைய பொறுப்பு. ஆனால் எனக்கு அவங்க இந்த வீட்டில் வந்து இருக்கிறது பிடிக்கல. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என் மேலே வந்து நீங்கள் வந்து கோவத்துக்கு வந்தீங்கன்னா நான் வந்து மனுஷியாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து ஓப்பனாக வந்து விஜய்கிட்ட வந்து சொன்னாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்து இருக்காது. இந்த பெண்களுக்கு பணம் இல்லாத பெண்களுக்கோ இல்லை ஏழைப்பட்ட மக்களுக்கோ இந்த பிரச்சனையே வந்து இருக்காது. ஏன்னா வந்து சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒன்று சொல்ல போய் நம்மளை வந்து வீட்டை விட்டு வந்து துரத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்குது. அப்படி வந்து துரத்துனா தான் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பாய், see you, டாட்டா.